அபி பல்தஹா என்கிற ஒரு சஹாபி, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஃபதஹ் மக்காவுடைய அந்த படையெடுப்பின் நிமித்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்த பொழுது அந்த செய்தியை அங்கே உள்ள மக்காவிலே உள்ள குறைஷி தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் படையோடு மக்காவிற்கு படையெடுத்து வருகிறார்கள், பெரும் பலத்தோடு வருகிறார்கள் என்பதை ஒரு கடிதத்தில் எழுதி குறைஷிகளிலே அடிமையாக இருந்த சாரா என்கிற அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த சாரா என்கிற பெண்மணி ரவுலத்து ஹா என்கிற அந்த இடத்திற்கு அடைந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மூலமாக வஹியை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இந்த பெண்மணி இந்த மாதிரியான கடிதத்தை கொண்டு மக்காவிற்கு செல்கிறார், உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்கிற அந்த செய்தி வந்தவுடன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அஸ்-ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற இந்த 3 சஹாபாக்களையும் அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே போய் அந்த பெண்ணிடத்தில் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண்ணை அந்த இடத்தில் அடைந்து அந்த கடிதத்தை கேட்கின்ற பொழுது ஆரம்பத்திலே மறுத்த அந்த பெண், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு கரெக்டாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்கிற விஷயத்தை தெரிவித்த பொழுது அந்த பெண் தன்னுடைய முடியில் மறைத்து வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறாள். உடனடியாக அதை கொண்டு வருகிறார்கள் சஹாபாக்கள் அந்த மூவரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை அடைந்தவுடன் அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ஹாத்தப் இப்னு அபி பல்தஹாவிடம் ரலியல்லாஹு தஆலா, ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே நான் செய்யவில்லை, உங்கள் மீது ஈமான் கொள்ளாமல் இந்த விஷயத்தை செய்யவில்லை, நான் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்த சஹாபியாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தார்களில் சிலர் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே தான் நான் இந்த விஷயத்தை செய்தேன், மற்றபடி உள்நோக்கம் எதுவுமே இல்லை என்பதாக ஹாத்தப் இப்னு அபி பல்தஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மன்னித்து விடுகிறார்கள்.